கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே சிந்தை இன்டென்ஷன் தொடர்பாக நாங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66வது சங்கீதம் 18வது வசனம் சொல்கிறது. நாங்கள் பார்ப்போம். என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். தாவீது ராஜா சொல்லுகிற ஒரு காரியம்தான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தேனால் தேவன் எனக்கு செவி கொடார். ஏன் தேவன் செவி கொடுக்க மாட்டார்ண்டா, அக்கிரம சிந்தை. ஆகவே எங்களை ஒவ்வொருவருடைய சிந்தை தான் நம்முடைய முழு சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஆகவே எங்களுடைய சிந்தை அக்கிரமம் நிறைந்ததாக இருந்தால் எங்களோட முழு சரீரமுமே அக்கிரமத்தின் செயற்பாடுகளை செய்யும். அக்கிரமம் என்று போதும் பார்க்கும் பொழுது அட்டூழியம் அல்லது கொடும் செயல், அதாவது ஒரு காரியத்தை வேணுமென்று திட்டமிட்டு செய்கிறத நம்ம சொல்லலாம் அக்கிரமம் என்று சொல்லலாம். ஆகவே அந்த அக்கிரம சிந்தை என்ன செய்யாதாம், தேவன் நமக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அது தடை செய்யும். யோபு 27வது அதிகாரம் 8-9 வசனம் சொல்கிறது, மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது அவன் தேவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? மாயக்காரன் பொருளை தேடுகிறான், அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளப்படும் போது, அவன் ஆபத்து வரும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டா தேவன் அவனுக்கு செவி கொடுப்பாரோ? இல்லை. ஏன் செவி கொடுக்க மாட்டார் என்று சொன்னா, அங்க வேதம் அழகா சொல்லுகிறது. 59வது ஏசாயா 59வது அதிகாரத்திலே வேதம் அழகா சொல்லுகிற 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்ப நம்முடைய அக்கிரமம், நம்ம அக்கிரம சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுவோமா இருந்தால் அந்த அக்கிரம சிந்தை என்ன செய்யும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்கும். அப்ப பிரிவினை உண்டாக்கும் பொழுது நாங்கள் தேவனிடத்தில் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும், எவ்வளவு நோக்கி கதறினாலும் நிச்சயமாகவே எங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். காரணம் எங்கள் அக்கிரம சிந்தை தேவனை விட்டு எங்களை பிரித்து விட்டது. தேவனை விட்டு பிரித்து விட்டது, ஒரு பிளவை உண்டாக்கி விட்டது. ஆகவே நம்ம அக்கிரம சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுவோமா இருந்தால் நம்ம எவ்வளவுதான் தேவன் நோக்கி கூப்பிட்டாலும் எங்களுக்கு தேவனுக்கு இடையில பிரிவினை உண்டாக்கப்பட்டிருக்கிறால் அங்கே தேவன் எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. பார்ப்போம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அங்க பாருங்க, அதான் சொல்றாரு. அதாவது நம்ம இவ்வளவுதான் கைகளை விரித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஜெபம் பண்ணினாலும் சொல்ற, என் கண்ணங்களை உன்னை விட்டு மறைக்கிறேன். கர்த்தர் மறைக்கிறார். காரணம் என்னடாங்க? பிரிவினை. பிரியமான தேவனுடைய ஜனம், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் இருக்கிறோம்? அக்கிரம சிந்தை உள்ளவர்களாய் இருப்போமானால் தேவனுக்கு எங்களுக்கு இடையில அங்கு ஒரு பிரிவினை, பிளவு உண்டாக்கப்படுறதுனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். ஆகவே தருமையான காலை வேளையில கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர் நம்முடைய சிந்தையை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறோம்? அக்கிரம சிந்தையோடுகளாக இருந்தா நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தையை என்னை விட்டு எடுத்து போடும். நான் உமக்கும் எனக்கும் இடையில பிரிவினை இல்லாதவன் நான் உம்மோடு இணைந்திருக்கிறேன், உதவி செய்யும் என்று அவரிடத்தில் மன்றாடுவோமா? கர்த்தர் தாம் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.